உங்களோட பேண்ட் ஹைட் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக எல்லா சைஸ்க்கான சுடிதாரும் இதே ஃபார்மெட்டில் காமனான அளவு வச்சு கட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களோட பேண்ட் ஹைட் எப்படி எடுக்கிறதுனா, இடுப்புலேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துருக்குது 42. அதுலேருந்து இடுப்பை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா 7. சரிங்களா? எல்லாத்துக்குமே காமனாக 7 தான் மைனஸ் பண்ணும். டோட்டலாக இருக்கிறது 35 இன்ச்சஸ். மேலே 35 இன்ச்சஸ்க்கு 2 சைடும் மார்க் பண்ணிவிட்டு, லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்போவுமே ஃபோல்டட் சைடாக இருக்கணும், ரைட் சைடில் ஓப்பன் சைடாக இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் மார்க்கிங் முடிஞ்சிச்சு. மற்றது எல்லாமே காமனாக இருக்கிறது தான். உங்களோட பேண்ட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இதில் நான் போட்டிருக்க ஃபோல்டட் கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சஸ். அதிகமாக இருந்தாலும் ஓகே, 19 இருந்துச்சுன்னா ரொம்ப சிறுசாக வர மாதிரி இருக்கும். ஸோ 22 இன்ச்சஸ் ஓகே, கரெக்டாக இருக்கும். அதிகமாக 25 இருந்தாலும் ஓகே தான். இப்போ அந்த எண்டு ரைட்டோட டெட் எண்ட்லேருந்து 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 2.5 இன்ச்சஸ்லேருந்து கீழே 8 இன்ச்சஸ்க்கு ஷேப்புக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த 2.5க்கு எண்டு முடிச்சுருங்க. 2.5ங்கிறது காமனாக எல்லாத்துக்கும் வைக்கிறது தான். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க, தொப்பை இருக்குது அப்படின்னா 2.5 வச்சுக்கோங்க. இல்லை நான் லீனாக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, தொப்பை இல்லை அப்படிங்கும்போது 2 வச்சா போதும். சரிங்களா? இது எல்லாமே காமன் தான். இந்த 22 இன்ச்சஸும் காமன் தான். 8 இன்ச்சஸ், 2.5 ஆர் 2 அது எல்லாமே காமன். நார்மலாக ஷேப் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், பேண்ட் கட்டிங் முடிஞ்சிடும். ஸோ ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு ஷேப் ஃபிட்டிங் கரெக்டாக வரதுக்காக பேண்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஆங்கிளோட சுற்றளவு எடுத்துக்கோங்க. இப்போ 12 வந்துச்சு அப்படின்னா அதையே 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 வரும். 6 கூட 1 ஆட் பண்ணிக்கோங்க. 7. நான் 8 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் வந்து மேலே ஹைட் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சஸ் வச்சு கோடு போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போது 2.5க்கு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ விட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 இன்ச் தான் விட்டுருக்கேன். 1.5 இன்ச் அவ்வளோவெல்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பேண்ட் உங்களுக்கு. ஸோ நம்ம போட்டிருக்க மார்க்கிங்கில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம இடுப்பு பட்டி. நான் இங்கே வந்துட்டு 7 போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் 7 இன்ச்சஸ் நான் வந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, கரெக்டான அளவு 7 இன்ச்சஸாக இருக்கும். நம்மளுக்கு தேவைப்படுறது வந்துட்டு 9 இருக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு அந்த 9மே வந்துட்டு அந்த 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்கில் போயிடும். ஸோ இப்போ நான் வந்து ஹைட் வந்து 9 இன்ச்சஸ் எடுக்கிறேன். அகலம் வந்து 12 இன்ச்சஸ் தேவைப்படுது. நம்மளுக்கு துணி பத்தாதனால ஒரு 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ்க்கு தனியாக மீதி இருக்க துணியில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி பேண்ட் கிளாத்தில் மீதி இருக்கிறது நம்ம பைப்பிங்காக மேலே டாப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் 2 இன்ச்சஸ் வந்து நம்ம ஒட்டு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி எடுத்து போட்டு பாருங்கள். கரெக்டாக கிராஸ் பீஸாக வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட் பீஸாக இருக்கணும். ஸோ 2 இன்ச்சஸ்ங்கிறது 2.5 இன்ச்சஸாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து போயிடும். ஸோ அதுக்காக ரொம்ப சிம்பிளான பேண்ட் கட்டிங் மெத்தட் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.